கடந்த தேர்தலில் பல பொய்யான வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து கனிமொழி கடந்த 5 வருடத்தில் தூத்துக்குடி தொகுதியில் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என அதிமுக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா குற்றம் சாட்டினார். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில் கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கனிமொழி ஏதோ எதிர்க்கட்சி வேட்பாளர் போல பேசிக் கொண்டிருக்கிறார் எனவும், தண்ணீர் பிரச்சினை, கஞ்சா, மது போன்றவற்றையெல்லாம் கடந்த 5 ஆண்டுகளில் ஏன் ஒழிக்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் கடந்த 5 வருடங்களில் கனிமொழி தூத்துக்குடி தொகுதிக்கு எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். கனிமொழி பேசுறது பார்த்தேன், அவங்க சிட்டிங் எம்பி மாதிரியே பேசல, ஏதோ எதிர்க்கட்சி எம்பி மாதிரி இந்த தொகுதியில் அது சரியில்லை, இது சரியில்லை, நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு ஓட்டு போட்டா நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணுவோம்னு சொல்றாங்க. கடந்த 3 வருஷமா தமிழ்நாட்டுல உங்க திருட்டு திமுக ஆட்சி தானே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க தானே 5 வருஷமா இந்த தொகுதிக்கு எம்பியா இருக்கீங்க. அப்போ நீங்க அந்த சமயத்திலேயே மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிருக்கலாம், இல்ல ஏன் பண்ணல? நீங்க தானே 5 வருஷமா இந்த தொகுதிக்கு எம்பியா இருக்கீங்க. அப்போ நீங்க அந்த சமயத்திலேயே மக்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணிருக்கலாம், இல்ல